ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக இழுத்துட்டே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வேலை. ஒரு வேளை இப்போ தான் டைம் செஞ்சுன்னு நினைக்கிறேன். என்ன வேலைன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த தேங்காய் ஃப்ரெண்ட்ஸ் வெட்டி போட்டு 6 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அதை அரைக்கவே இல்லை எண்ணெய்க்கு. ஏன்னா எண்ணெய் கொஞ்சம் இருந்ததுனால அதனால் நான் பெருசாக கண்டுக்கல. மழை வேறு வந்துட்டே இருந்துச்சு, அது அப்படியே சரி தள்ளிட்டே போயிருந்துச்சு. இப்போ தான் சரி அது உணர்த்தி எடுத்து வைக்கிறதுக்குள்ளே ஏகப்பட்ட வேலையாகி போச்சு. அப்புறம் சரி ஒரு வேலையை இப்போ தான் டைம் செஞ்சு. அதே மாதிரி குழம்பு மிளகாத்தூள் காலி ஆகிட்டா 6 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. கடையில் வாங்கி சாப்பிட்டு நாக்கு பூரா செத்து போச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் சரி இப்போ ஒரு வழியாக அரைச்சிடலான்னு சொல்லிட்டு செலவு வாங்கிட்டு வந்தாங்க. அப்புறம் சரி இந்த மிளகாத்தூள் செலவும் தேங்காய் இதெல்லாம் எடுத்துகிட்டு அரைக்க கிளம்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே போய்ட்டு எப்படிலாம் நாங்கள் அன்றைக்கி டே ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்றத அந்த வீடியோ பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க அது ஒவ்வொன்றா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அப்படியே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவு இருந்துச்சு. தூளும் மிளகா தூளும் அதுக்கப்புறம் எண்ணெயும் ஆடி வச்சுட்டு போய்ட்டு தேவையான செலவு நாங்கள் வாங்கிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டுக்காரர் முன்னாடி நாளே வந்து டியூட்டிலேருந்து வரும்போது மிளகா அரைக்க தேவையான செலவெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அது என்னென்னு பார்க்கலாம் ஒழுங்காக. மிளகா வந்து 1.5 கிலோ வாங்கியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தனியாக வந்து 1/2 கிலோ வாங்கிட்டு வந்துட்டாங்க. எப்பவுமே நான் தான் போவேன் செலவு வாங்க. சரி அவங்க டியூட்டிலேருந்து வரும்போது வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. சரி வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்னா. அப்புறம் அவங்க 1.5 கிலோ மிளகாவுக்கு 1/2 கிலோ தானே தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க. நான் அப்பயே பார்த்த உடனே சொல்லிட்டேன், இது பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு. சரி நம்ம அரைக்கும் போது வாங்கி போட்டுக்கலாம் அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு. எப்பயுமே நான் அப்படியே பச்சையாகவே அரைச்சிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஸ்டார்டிங்கில் இப்போ நம்ம அம்மாவங்களாம் இப்போ கொஞ்சம் வயசான இப்போ அதுக்கு இருக்கிறவங்களாம் மிடில் கிளாஸ். நமக்குன்னா இப்போ எனக்குன்னா 30 ஏஜ். அதே மிடில் கிளாஸில் இப்போ எனக்கு எங்கள் அம்மாலாம் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நல்லா வறுத்து அரைப்பாங்க. அது நல்லா வாசமாக இருக்கும். ஆனால் அந்த பக்குவம் நமக்கு வந்து தெரியுதில்ல. நான் ஸ்டார்டிங்கில் 1 or 2 டைம்ஸ் வந்து வறுத்து தான் அரைச்சேன். அது க்ளீனாக அந்த பக்குவம் நமக்கு தெரியாததுனால என்னதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தூள் காலியாகிறதுக்கு முன்னாடியே அதில் வந்து வண்டு விழுக ஆரம்பிச்சிருது. சரி அதுக்கப்புறம் யோசனை பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறம் நல்லா வெயிலில் 2 நாள் 3 நாள் உணர்த்தி அரைக்க பார்த்தேன். அந்த மாதிரி அரைக்கும் என்னாச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அது தூள் வந்து காலியாகிற வரைக்குமே புழு பூச்சி வண்டி இதெல்லாம் எதுவுமே உட்காரல. அப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன், வறுத்து அரைக்கிறதோட நல்லா வெயிலில் காய வச்சு அரைச்சா நம்மளுக்கு லைஃப் லாங் வருது. 6 மாதம் 1 வருஷத்துக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். நான் 2 கிலோ அரைச்சிக்குவேன் எப்பவுமே. இந்த மாதிரி சரி 1.5 கிலோ போதும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வாங்கிட்டு வந்தாங்க. இவங்க வாங்கிட்டு வந்து சரி இருக்குது வர்ற வரைக்கும் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன் நான். அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்த பின்னாடி அந்த செலவங்களாம் எடுத்து வச்சுட்டு அந்த மிளகெல்லாம் க்ளீன் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எப்பவுமே நாங்கள் குச்சியோட அரைச்சிருவோம். குச்சியில் அந்த காம்புலாம் பிக்க மாட்டோம். அதுக்கப்புறம் அதில் இந்த தேவையில்லாத களிமண் அதுக்கப்புறம் அந்த இலைங்கள்லாம் இருக்குல்ல அதை மட்டும் பெருக்கிட்டு மறுபடியும் பையிலே பேக் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா டப்பாவில் கொட்டி எடுத்துன்னு போனால் நம்மளுக்கு நிறைய பாத்திரம் எடுத்துன்னு போக முடியும். எடுத்துன்னு போக வேண்டியதாக இருக்கும். ஏன்னா தேங்காய் வேறு எடுத்துன்னு போகிறல, அதுக்கு எண்ணெய் பிடிச்சினா அதுக்கு கேன் இதெல்லாம் எடுத்துன்னு போகணும். அதனால் சரி பையிலே கொட்டிக்கிட்டேன் நான். கவர்லேயே பிடிச்சிட்டு வந்துடலாம், வீட்டில் வந்து ஆற வச்சு கொட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தேங்காவும் உணர்த்தி அந்த அணைக்குள்ளே வாரி வச்சு ரொம்ப நாளாக அப்படியே வெளியே ஈடுபட்டுருந்துச்சு. அப்புறமா ஒரு வழியாக பை எடுத்து தேங்காய்லாம் பேக் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பையில் தீவன பையில் ஒரு 3/4 பை பக்கம் வந்துச்சு. அப்புறம் ஒரு வழியாக தேங்காயெல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு நானும் ரெடியாக ஆரம்பிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அப்போ தான் குளிச்சுட்டு வந்து சரி இதெல்லாம் பேக் பண்ணிட்டு இது நிற்கலான்னு சொல்லிட்டு. ஆனால் மிளகா வந்து நல்லாவே இதில் நான் ஒன்த்தில் இப்போ ஏன்னா மிளகா நல்லா அப்படியே சும்மா முறுன்னு இருந்துச்சு. வாங்கிட்டு வந்தது நல்லா கிரிப்ஸியாக இருந்துச்சு. சரி மிளகா நல்லா காஞ்சிருந்தாக்குது நமக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அரைச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ ஒரு நாள் தான் அவங்களுக்கு ரெஸ்ட்டு. அவங்க இருக்கும்போது இந்த வேலைலாம் முடிச்சுக்கலாம். நம்ம ஒண்டியானா சுற்றி எத்தனை பிடிச்சினாலும் சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முறை ஒன்றாமல் அப்படியே எடுத்துன்னு போய் அரைச்சிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு எல்லாம் பேக் பண்ணி கேன்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அதே மாதிரி நான் போய் ரெடியாக ஆரம்பிச்சிட்டேன். ரெடி ஆகிட்டு எடுத்துகிட்டு போயிட்டோம். மிஷினுக்கு போனோம். ஒரு 2 கிலோமீட்டர் போனோம்னா மில் வந்துடும். அதுக்கப்புறம் சரி நாங்கள் போகிறதுக்கு முன்னே கடலக்கொட்டை போட்டு ஆட்டியிருந்தாங்க வேறு ஒருத்தர். அப்புறம் அவங்க ஆட்டி முடித்த உடனே தேங்காய் கொட்டி ஆட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது பார்க்கறதுக்கே அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது பாருங்கள். அந்த எண்ணெய் அப்படியே சும்மா எவ்வளோ ஒரு பியூராக இறங்குதுன்னு. அந்த மாதிரி இறங்கினாலுமே நம்ம கேனில் ஊற்றும்போது லைட்டாக அந்த கசின்றது வந்துடுது. ஒரு வாரம் வந்து தெளியணும், சரிங்களா. அதுக்கப்புறம் ஃபுல்லெல்லாம் அப்படி இந்த இதில் செக்கில் போட்டாலுமே ஃபுல்லெல்லாம் போட முடியாது. ஒவ்வொரு பக்கெட்டாக தான் 40 கிலோ என்னமோ வந்துச்சு நாங்கள் எடுத்துன்னு போன தேங்காய். அப்புறம் சரி ஒவ்வொரு வழியாக ஒவ்வொரு பக்கெட்டாக 4 பிட்டு போட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் கொஞ்சமாக அரைய 2 பக்கெட்டாக ஒவ்வொரு ரவுண்டுக்கு போட்டாங்க. 2 செக்கு ஆட்டினாங்க. அப்புறம் சரி அவங்க ஆட்டியிருந்தாங்க. ஆட்டி நிற்கும்போது
அந்த எண்ணெய்லாம் பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு இதாக இருந்துச்சு. இறங்கும்போது அவ்வளோ ப்யூராக இறங்குது. ஆனால் அந்த உள்ள பாத்திரத்தில் இதுனும்போது கொஞ்சம் வந்து அந்த கலரில் வந்துடுது. அதுக்கப்புறம் 2 பக்கெட்டுக்கு ஒரு 3/4 கேன் பக்கம் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் இன்னும் அடுத்து 2 பக்கெட் போட்டாங்க. அதுலேயும் இந்த டின்னில் வந்து 1/2 டின்னுக்கு மேலே வந்துடுச்சு. எங்கள் வீட்டுக்காரர் சொல்லியிருந்தாங்க கேன் பிடிக்குமா என்னன்னு சொல்லிட்டு. அதுக்கு தான் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே ஒரு கெஸ்ஸிங்கோட ஒரு தண்ணி கேனு எப்பவுமே ரெகுலராக வந்து நாங்கள் தண்ணி கேன் ரொப்ப தான் எண்ணெய் ஆடின்னு வருவோம். ஒவ்வொரு டைமுமே வருஷத்தில் 2-3 டைம் ஆடுவோம். ஆடி கொஞ்சம் விலைக்கு விற்றுட்டு அதுக்கப்புறம் தேவைக்கிறோம் நாங்கள் வீட்டுக்கு வச்சுக்குவோம். அந்த மாதிரி தான் சரி அவங்க சொன்னாங்க கேன் 10 மணி நேரம் ஒரு கெஸ்ஸிங்கில் எடுத்துகிட்டு போனேன் நான். ஒரு 3 லிட்டர் கேனும் அந்த கேனும் கரெக்டாக அது ரொப்பி மிச்சம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு 1 லிட்டர் வாட்டர் கேனுக்கு ஒரு 3/4 வாட்டர் கேன் வந்துச்சு. அது மட்டும் அவங்க பக்கம் ஒரு கடையில் வந்து ஒரு வாட்டர் கேன் வாங்கினாங்க அவங்க. அப்புறமா அந்த எண்ணெய் வந்து அதில் ஊற்றிக்கிட்டோம். அப்புறமா எண்ணெய் ஆடி வச்சுட்டு வந்து மிளகாத்தூள் அரைக்க ஆரம்பிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு அந்த மிளகாயை மட்டும் போட்டு அரைச்சாங்க. அதுக்கப்புறம் செலவெல்லாம் பிரித்து நான் கொட்டி வச்சுருந்தேன். அதுவும் போட்டு நல்லா அரைச்சிட்டாங்க. கடைசியில் நம்ம வந்து கொஞ்சம் கடலப்பருப்பு இல்லைனா அரிசி இந்த மாதிரி போட்டு இறக்குவோம். அந்த மாதிரிலாம் போட்டு அரைச்சி முடித்தோடனே நல்லா அந்த டப்பா இருக்குல்ல அதிலே கொட்டி உணர்த்தி வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலே நான் அடிச்சு நெடினா பயங்கரமான நெடி. இதையே காரம் நான் 1/2 கிலோ தூளெல்லாம் போட்டிருந்தா சும்மா பக்கமே நிற்க முடியாது. அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ஒரு வழியாக அதை பேக் பண்ணிட்டு வந்துட்டோம். சரி அவ்வளோ நேரம் அங்கேயே நிற்கணும். கரெக்டாக நான் எடுத்துன்னு போன மாதிரி இந்த கேனை அந்த 3 லிட்டர் கேன் ரொப்பியும் அதுக்கப்புறம் அந்த எண்ணெய் கேன் ரொப்பி தேங்காய் எண்ணெய் வச்சு ஒரு 4 நாளில் வந்து 4 நாள் இல்லைன்னா ஒரு 2-3 நாள் நல்லா எண்ணெய் வந்து ப்யூராக ஆகிடும். அதுக்கப்புறம் எண்ணெய்லாம் ஆட்டு மிளகாத்தூள்லாம் கவரில் பேக் பண்ணிட்டு அதெல்லாம் வச்சுட்டு சரி பக்கம் இன்னும் ஒரு 4 கிலோமீட்டர் போனால் பக்கம் கொஞ்சம் டவுன் வரும். அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன பொருள்லாம் தேவையாக இருந்துச்சு. அதெல்லாம் வாங்கி எடுத்துகிட்டு அப்படியே சரி எனக்கும் என்னுடைய ஒர்க்குக்கு தேவையான சின்ன சின்ன பொருள்லாம் தேவையாக இருந்துச்சு. இந்த டைலர் மிஷின் அந்த ஊக்கு ப்ளவுஸ் தைக்கிற ஊக்கு கொஞ்சம், அதுக்கப்புறம் கேன்வாஸ் காட்டன் கேன்வாஸ் கொஞ்சம் ஒரு 30 ரூபாய்க்கு வாங்கிக்கினேன். அதுக்கப்புறம் நார்மல் கேன்வாஸ், அதுக்கப்புறம் அந்த இதுக்கு ப்ளவுஸுக்கு டிசைன் வைக்கிறதுக்கு அது கொஞ்சம் வாங்கிக்கினேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வெங்காயமும் பச்சை மிளகா, அதுக்கப்புறம் பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் மேரிகோல்டு பிஸ்கட்டு, அதுக்கப்புறம் கடல மாவு. சரி பிள்ளைங்க லட்டு கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1/2 கிலோ கடல மாவு, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கி எடுத்து ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வீட்டுக்கு வரதுக்குள்ளேயே அன்றைக்கி பொழுது அப்படி தான் போயிடுச்சு. ஒரு வழியாக ஃபுல்லாகவே போயிடுச்சு. அப்புறம் வந்து பார்த்தா ஊக்கு காணோம். அப்புறம் தேடி பார்த்தா அப்புறம் இன்னொரு பையில் இருந்துச்சு இந்த குண்டூசி ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அந்த துணி நழுவி போகிறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குண்டூசி. பசங்க யூனிஃபார்மில் ஃபுல்லாக பட்டன் துவைக்கிறதுலேயே உடஞ்சி போயிடுது. அப்புறம் சரி அவங்களுக்கு கொஞ்சம் பட்டன் வாங்கின்னு நான் சொன்ன மாதிரி கேன்வாஸ் இதெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக. அதுக்கப்புறம் வந்து அதெல்லாம் எடுத்து வைக்கிறதே பெரிய விஷயமாயிடுது. ஏன்னா அப்படியே வச்சுட்டா அந்த வேலை வந்து அப்படியே பெண்டிங்கில் நின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சூடு ட்ரெஸ்ஸை மட்டும் மாற்றிட்டு சரி அதெல்லாம் எடுத்து வச்சிடலாம். ஏன்னா அந்த ட்ரெஸ்ஸில் ஃபுல்லாக அந்த மிளகாத்தூள் அரைச்சி அந்த நெடி ஷால் ஃபுல்லாகவே நம்ம எங்கே துடைச்சாலும் மூஞ்செல்லாம் எரியிற மாதிரி இருந்துச்சு. அதனால் ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு ஒரு வழியாக எல்லாம் எடுத்து பேக் பண்ணியாச்சு. மிளகாத்தூளும் கொஞ்சம் நேரம் நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் டப்பாவில் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீக்கெண்டு வந்து எங்களுக்கு இப்படி தான் போச்சு. உங்களுக்கு எந்த மாதிரி போச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.